திரு சுவாமிநாதன், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசினதை கேட்டிருப்பீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சில விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நம்ம விளக்கு பலருக்கு ஒளி கொடுக்கறோம்னு நினைக்கிறோம், ஆனா நமக்கு கீழே இருக்கக்கூடிய நிழலை பார்க்க மறந்துட்டோங்கிறாரு. நிர்வாகிகள் மீதான சில அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு, உள்ள அரசியலை உடைச்சு பேசுறாரு. அவருடைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த மாற்றங்களோட? நிச்சயமா கிட்டத்தட்ட நீண்ட நெடுங்காலமாக பதவிகள்ல பொறுப்புகள்ல இருந்தவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் மேல ஒரு அதிருப்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள நீண்ட காலமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள். பட் அது என்னன்னா, இன்னைக்கு இந்த பேச்சை பேசுகிற முன்னாள் முதல்வர் அவர்கள், திமுகவுடைய தலைவர் அவர்கள் அவ்வப்பொழுது நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் அது திமுகவுக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கும். இது கொஞ்சம் காலம் தாழ்ந்த நடவடிக்கை தான்னாலும் கிட்டத்தட்ட ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி சில விஷயங்கள் அவரை பரிசோதனை அடிப்படையில செய்யறாரு. அந்த வகையில் இது திமுகவுக்கு உள்ளபடியே கொஞ்சம் பலம் தரக்கூடியது தான் நான் பாக்குறேன். நீங்க ரொம்ப முக்கியமா நீங்க 13 மாவட்ட செயலாளர்கள் அதுல பதவியை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் 13 மாவட்ட செயலாளர்கள். நம்ம அந்த தேர்தல் அணுகுமுறையில பாருங்களேன், அந்த 13 பேர்ல வெற்றி பெற்றவர்கள் 4 பேர் தான். போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர் ஆவுடையப்பன் அவர்கள், அவர் ஒருவர் தேர்தலில் போட்டியிடல. 8 பேர் தோல்வி அடைந்திருக்காங்க. இந்த 13 பேர்லயே 8 பேர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள். நீங்க கட்சி இன்னைக்கு ஒதுக்குவது என்பது 2வது நிலை. ஆனா மக்களாலும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 13 பேர்ல 8 பேர், அது ஒரு நிலை. இன்னொன்று மிக முக்கியமா, இப்ப இதனால சிக்கல் வருமா, இவ்வளவு சீனியர்ஸ் கை வைக்கிறதுனாலன்னா நிச்சயமா திமுக அவர்களை ஒதுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது மாநில அளவுல ஏதாவது பொறுப்புகள் கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுறது ஒரு நிலைனாலும் கூட, நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு மாவட்ட செயலாளரை கை வச்சாதான் அது கட்சிக்குள்ள சலசலப்பை உருவாக்கும். எதிர்கட்சி இப்ப போராட வேண்டிய நேரம். இன்னொன்று, கட்சியை கட்டமைப்பை பலப்படுத்துவதெல்லாம் 2வது விட்டுருங்க. அதை விட முக்கியமா செலவு மட்டுமே பண்ணக்கூடிய காலம் இது. இது முழுக்க முழுக்க இதுல எந்த வருவாயும் வரப்போறது இல்ல. மாவட்ட செயலாளர்களுக்கு கிட்டத்தட்ட கட்சிக்காக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்துல சீனியர்கள் அப்படிங்கறதுனால ஒரு விலக்கு கிடைக்கிறதுங்கிறதும், புதிய ரத்தம் அப்படிங்கிற பேர்ல உள்ள இளைஞர்களோ அல்லது கொஞ்சம் வயது குறைவானவங்களோ வர்றதுங்கிறதும் ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் அவர்களுக்கே தோன்றலாம். ஒன்று, இதுக்குள்ள திமுகவே எதிர்பார்க்காத இன்னொரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் நான் நிச்சயமா நம்ம பேசுறேன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல மொத்த கிராம ஊராட்சிகள் 12,618. அதுல இந்த கிளைக்கழகங்களுக்கு வயசு நிர்ணயிக்கிறாங்களே 45 வயதுன்னு. அது 45 வயது நம்ம மாவட்ட செயலாளர்களை விட ரொம்ப ஆபத்து திமுகவுக்கு அந்த இடத்துலதான் இருக்கு. 12,618 கிராம ஊராட்சினா, ஒரு கிராம ஊராட்சியில 10 கிளைக்கழகம் இருந்துச்சுன்னா கூட கிட்டத்தட்ட 90,000 இருந்து 1,00,000 கிளைக்கழகங்கள் இருக்கும். அங்க 45 வயது இருக்கிறவர்கள் எல்லாம் அடுத்த நிலைக்கு எங்க மாற்ற முடியும்? அவ்வளவு ஒன்றிய செயலாளர் வாய்ப்புகள் இல்ல. அப்ப திமுகவுக்கு உள்ளபடியே ரொம்ப சிக்கலை தரக்கூடிய இடம் அந்த கிளைக்கழகங்களுக்கு நீங்க நிர்ணயிக்கிறாங்கல்ல வயது 45 வயதுங்கிறது. அதுல அவ்வளவு பேருக்கு நீங்க அதை விட கூடுதலான பொறுப்புகளை கொடுத்துட முடியாது. அந்த இடம் பெரிய அயற்சியை கொடுத்துரும். ஏன்னா கிட்டத்தட்ட அதுதான் கடைசி பதவி, அதுக்கு கீழே பதவி இல்ல. கிளைக்கழகத்தினுடைய செயலாளர் தாண்டி பதவி இல்ல. அந்த பதவியை கூட அவங்க இழந்துட்டாங்கன்னா அது திமுகவினருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தரும். அது திமுக அதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வினாவாக கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. இன்னொன்று, இதுல நீங்க மாவட்ட செயலாளர்களுக்கான ஒரு பக்கத்துல சீனியர்களுக்கு அது நீக்க பண்றது ஒரு பக்கம், அதிகார குவியலும் தடுக்கப்படுதுல. நீங்க 4-5 தொகுதிகளை வைத்திருந்தவங்ககிட்ட இனிமேல் உங்களுக்கு 2 தொகுதிகள் தான், உங்களுக்கு 3 தொகுதிகள் தான் சொல்றாங்க. இதை முதல்ல சீனியர்ஸே எவ்வளவு பேர் விரும்புவாங்கன்னு தெரியாதுல்ல. நம்ம மாவட்ட செயலாளரா இருந்தோம், 6 தொகுதி இருந்துச்சு, நம்ம கீழே 5 தொகுதிகள் இருந்துச்சு, இன்னைக்கு 2ஆக்கி 3ஆக்கி ஒரு மாவட்ட செயலாளரா இருக்கிறோமா? அப்போ ஒரு சீனியர்கள் இயல்பாகவே அதுக்காக பெரிய ஃபைட் பண்ணுவாங்க. ஐயோ எங்களுக்கு போயிருச்சுங்கிற ஒரு அதிருப்தியில வந்துருவாங்க அப்படிங்கறத நான் பாக்கல. இன்னொன்று, திமுக மாதிரியான ஒரு 75 வருடமான கட்சியில நீங்க உடனடியா நிறைய இளைஞர்களை உடனே மாவட்ட செயலாளர் நண்பர் சித்தார்த்த அவர்கள் கூட குறிப்பிட்டாங்க. அமைச்சர்களுடைய வயதை குறிப்பிட்டாங்க. 96ல கலைஞர் அவர்களுடைய காலத்திலேயே 33 வயதான சுரேஷ்ராஜன் சுற்றுலாத்துறை அமைச்சராக்குறாங்க. அந்த நேரத்துல 2000வது ஆண்டுல திருவள்ளுவர் சிலையை அங்க நிர்ணயம் பண்ணுகிற பொழுது அதை பார்த்துக்கிடக்கூடிய பொறுப்பை அவர்களால் வழங்கப்பட்டது. அப்ப காலந்தோறும் சில நபர்களாகத்தான் சேர்ப்பாங்க. இப்ப விஜய் புதிய சக்தி. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி 10 செங்கோட்டையன் அவர்களுக்கு பின்னால் போயிருந்தா அந்த 10 பேர் தான் அமைச்சரா இருப்பாங்க. நீங்க அப்படியான நபர்கள் போனவர்கள் குறைவுங்கிறதுனால இந்த புதிய இளைஞர்கள் அமைச்சராயிட்டாங்க. விஜயபாஸ்கர் அமைச்சர் ஆயிருப்பாருங்க நேரம். விஜயபாஸ்கர் எந்த வயசுல பதவி சொல்லுங்க. அதே மாதிரி இப்ப நீங்க கிட்டத்தட்ட இந்த வயது நிர்ணயிக்கிறாங்களா மேடம், வயது நிர்ணயிக்கிறதுனால மட்டுமே பெரிய மாற்றம் நடந்துரும் அப்படின்னு நான் நம்பல. ஏன்னா பாஜக வயது நிர்ணயிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் இத்தனை வயதுதான், மாவட்ட தலைவர்கள் இங்க இத்தனை வயதுதான் இருக்கணும், இதுக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிறாங்க. எம்எல்ஏ சீட்டே கிடையாது. நாங்க 70 வயசுக்கு மேல போட்டியிட ஆள் இல்லாம கன்னியாகுமரியில பொன்ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இப்ப ஜெயிச்சிருக்காரு ஊட்டி எம்எல்ஏ போகராஜன். அவருக்கு எத்தனை வயதுன்னு பாருங்க. அவருக்கு 70 வயதுக்கு மேல பாஜக சீட் இல்ல. இதுதான் விதிமுறையாக இருக்கு. ஆனா அந்த 70 வயது கடந்த போகராஜன் மட்டும் தான் அங்க ஜெயிக்கிறார். ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிக்கிறார். இன்னொன்று, மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை கூட்டிட்டதுனாலே கட்சி வளர்ந்துரும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப 110 மாவட்ட செயலாளர்கள் திமுக வராங்க. தமிழ்நாட்டுல அதிகமான மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. 234 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அது சற்றேறக்குரிய தொகுதி செயலாளர் மாதிரி தான். அங்க 234 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க.
அப்ப கட்சிக்கு இளைய ரத்த பாய்ச்சல் இவர்கள் நினைக்கிறாங்க. இது உள்ளபடியே தாவேக்காவை பார்த்து விட்டு தான் திமுக செய்யுது. அதுல எனக்கு கடுகளோடும் சந்தேகம் இல்ல. ஏற்கனவே உட்கட்சியில சில சிக்கல்கள் இருந்தது. பொதுவெளியிலையும் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இளையோர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டது. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னதாகவே சில சலசலப்புகள்லாம் செய்திகள்லாம் இருந்தது இல்லையா? அதோடைய தாக்கமா இருக்கு, நீங்க பாக்கலையா? அப்படி இல்ல மேடம், அதுக்குதான் நான் ஒரு என்ன விளக்கம் சொல்றேன்னா, 2011 இருந்து 2021 வரை திமுக எதிர்கட்சி கடுமையான தோல்விகளை சந்திச்சாங்க. 2011 அவர்களால் எதிர்கட்சி வரிசையில கூட எதிர்கட்சி தலைவர் இடத்துக்கு கூட வர முடியல. இன்னைக்கு அதிமுக எடுத்த இடங்களை விட ரொம்ப குறைவாக தான் எடுத்தாங்க. தேமுதிகவினுடைய வருகை கிட்டத்தட்ட அதிமுக தேமுதிக அலையன்ஸ் 2014 பாராளுமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி. நீங்க 39 தொகுதிகளையும் தோல்வி அடைகிறாங்க. அப்ப இந்த மாற்றம் வரலையே. 10 ஆண்டுகள் தொடர்ந்து எதிர்கட்சி வரிசையில களமாடினாங்கல்ல, ரொம்ப வீரியமா போராடினாங்க. அப்போ ஒரு வயது நிர்ணயிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு வரல. நான் இன்னொரு கோணம் கூட சொல்றேன். அதிமுக 2006 காலகட்டங்கள்ல தேமுதிகவுடைய வரவுக்கு பின்பு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை ஏன் உருவாக்குறாங்க? விஜயகாந்த் வந்துட்டாரு, அப்ப இளைஞர்கள் எல்லாம் விஜயகாந்த் அவர்கள் பின்னால போறாரு, அப்ப நம்ம உடனே இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குவோம். அந்த நேரத்துல ஒரே விளம்பரங்கள் ஒரு மேடம், இளைய ரத்தத்தின் பாசறை, இது இமயமே அதிரும் போர்ப்படையில அப்படி கொடியை எடுத்துட்டு ஆணும் பெண்ணும் வருக, அன்னை அழைக்கிறார் வருகெல்லாம் போடுவாங்க. அப்ப கிட்டத்தட்ட அப்படி பெரிய அளவுல விளம்பரம் செய்து, அன்னைக்கு டிஜிட்டல் இல்லாத காலகட்டங்களிலேயே அவர்கள் வந்து ஊர் ஊரா மைக் செட் எல்லாம் போட்டு அன்னைக்கு முதல் மாநில செயலாளரா டாக்டர் வெங்கடேசன் நியமிச்சாங்க, சசிகலா அவர்களுடைய உறவினர். அப்ப அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குற தேவையை தேமுதிக தான் இருந்தது. அப்ப அதே போன்றுதான் இன்னைக்கு இதுக்கு வயது நிர்மாணம், இது எல்லாவற்றுக்குமான தேவையை தாவேக்கா தான் உருவாக்குகிறது. பட் இவர்கள் இதுக்கு வயது நிர்ணயம், கிளை செயலாளருக்கு 45 வயது என்று இல்லாமல் புதிய இளைஞர்களை கொண்டு வரதுக்கு வேற ஏதாவது ஒரு வயது நிர்ணயித்து அந்த இளைஞர்கள் பக்கம் கூடுதல் கவனத்தை செலுத்தி இருக்கலாம் தான் நான் பாக்குறேன். இது வந்து ஒரு வயதால் மட்டுமே ஈர்த்து விட முடியும், ரீல்ஸ் அந்த மோகங்கள் அதன் மூலமாக மட்டுமே வந்து தாவேக்காவை எதிர்கொண்டு விட முடியும் கிடையாது. அனுபவமும் தேவை. இல்ல வயது நிர்ணயம் மட்டும் இல்ல, கூடுதலாக நிறைய உறுப்பினர்களை சேர்க்கணும், புதிதாக நம்ம உறுப்பினர்களை நிறைய சேர்க்கணும், முதியோர் அனைத்தையுமே வந்து வழி நடத்தணும் என்பது போன்ற அறிவுறுத்தல்களையும் கொடுத்திருக்காரு இல்லையா? ஆமா ஆமா மேடம், அது அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த வயது என்பதுதான் இன்னைக்கு பெரும் பேசு பொருளா இருக்கு. இப்ப நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையை நிறுவனாங்க. 2011 அது ஆளுங்கட்சியாக வரதான முடிந்தது. நீங்க அன்றைக்கு இன்னைக்கு திமுகவுக்கு இன்னைக்கு தேவை முதல்ல கூட்டணியை இழந்திருக்காங்க. அப்ப கட்சியை பலப்படுத்துவது ஒரு நிலை, கூட்டணி கட்சிகளை இழந்திருக்கிறது இன்னொரு நிலை. அப்ப இளைஞர்கள் தாரை தாரையாக உள்ள வந்தா போதுமே. நீங்க வயதை நிர்ணயிச்சா இப்ப வயதை குறைச்சிட்டோம், 70 வயதுக்குள்ளதான் மாவட்ட செயலாளர் இருக்க முடியும், 60 வயது வரைதான் ஒன்றிய செயலாளர் இருக்க முடியும்னா எப்படி இளைஞர்களை அது ஈர்க்கும்? அப்ப இளைஞர்களை ஈர்ப்பதற்கு இன்னமுமே வேறு வகையான களப்பணிகளை அவர்கள் செய்வதுதான் பொருத்தமா இருக்கும். கூட்டம் அப்படின்லாம் நடத்திட்டு வராங்களே, அதெல்லாம் உதவாதா திரு சுவாமிநாதன்? ஆமா, இல்ல நீங்க ஜென்சி கூட்டம் என்பது கிட்டத்தட்ட அவர்கள் வந்து தொடர்ச்சியா நீங்க ஜென்சி டிஎம்கே அப்படிங்கறத அவங்க வகைப்படுத்துறதும் ஜென்சி இளைஞர்களுக்கான கூட்டங்கள் நடத்துறதும் ஓரளவுக்கு கை கொடுக்கும். அதே நேரத்துல நீங்க தாவேக்காவுக்கு வந்த அந்த பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்குல்ல, அது வந்து ஒரு கொள்கை அடிப்படையில திரண்ட கூட்டம் இல்லையா? அப்ப இவங்க களத்துக்கு போய் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இளைஞர்களை ஈர்ப்பதற்கு வேறு வேறு வேலைகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஒண்ணுமே இல்ல மேடம், இன்னைக்கு இடதுசாரிகள் வந்து போராட்டம் செய்வதற்கு தடை அப்படிங்கிற ஒரு உத்தரவு வருது, அப்புறம் அது திரும்ப பெறப்படுது, அந்த ஒரு வட்டாட்சியர் மாற்றப்படுகிறார், கம்யூனிஸ்டுகளோட கணக்கு எடுக்கிறாங்க. இதுல திமுக கடுமையான எதிர்விளைவு ஆற்றிருக்கலாமே. அப்ப நான் என்ன சொல்றேன், இழந்து போன கூட்டணிகளுக்கு முதல்ல வளர்விக்கணும், எல்லாம் சேர்ந்ததுதான் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த நான் பாக்குறேன். இன்னைக்கு முதல்ல நீங்க கூட்டணியே இழந்திருக்கீங்க, அப்ப அது வந்து ஒரு நம்பிக்கையை தரணும். மேல வயதே ஒரு நிலை என்றாலும் கட்சியில புதியவர்கள் வந்து கொண்டே இருப்பதற்கு காரணமாக எது மாறும்னா புதிய கட்சிகள் வரப்போகுது என்பது போன்ற பல விஷயங்களும் சார்ந்ததுன்னு. சரி, மூத்தோர் வந்து இளையோரை வழிநடத்தணும் அப்படின்னு சொன்னாலுமே கூட இளைஞர்களை கவர்வதற்கு வயது வரம்பு நிர்ணயம் மட்டும் போதாது அப்படின்ற பாயிண்ட சொல்லிருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன்.